ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியினூடாக உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இந்த அங்காடி தெரு நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது ட்ரெஸ் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது மூலமா அந்த வகையில் இன்றைய தினத்துல எங்க இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ்ல நகைகள் இருக்குது, அதோட என்னென்ன பிரைசஸ்ல இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலைகள் மாற்றம் அடைஞ்சு கொண்டு செல்லும். ஸோ குறிப்பா இந்த மாதத்துல என்ன ரேட்டிங்ல போயிட்டு இருக்குது, ஸோ என்னென்ன பிரைசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக நீங்க பார்க்கலாம். ஓகே, அப்படியே நாங்கள் நகை கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அல்லது பொண்ணு அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணைந்திருந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, அப்படியே நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ மேனேஜர் கூட இணைஞ்சிட்டு இருக்கோம் லலிதா ஜுவல்லர்ஸியோட. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, உங்களோட பேர் என்னது? இந்த பேர் சுகிர்தன். சுகிர்தன். ஓகே, எத்தனை வருஷமா இந்த கடையில் வேலை செய்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா. 10 வருஷம், ஒரு தசாப்தம் அப்படித்தானே? சரி, ஓகே. அப்படியே தான் நிறைய நாலேஜ் இருக்கும், அதாவது தங்கங்களையும் அதுகளை பற்றி. ஸோ தங்கம் அப்படின்றது மற்ற பொருட்களை மாதிரி இல்லை, நாளுக்கு நாள் அதோட ஏற்ற இறக்கம் அப்படி அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இப்போ இந்த மந்தில் என்ன மாதிரி தங்கத்தின் ரேட்டிங் இருக்கு? இந்த மந்தில் என்று சொல்லிக்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தங்கத்தின் விலை ஒரே விலையிலேயே இருக்காது. இப்போ ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ரேட்டுகள் வாரத்தை வச்சு தான் நாங்கள் இது செய்து வியாபாரம் செய்வோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த மந்த் ஒரே மாதிரி தான் போய் கொண்டு இருக்கு. பெருசாக சேஞ்ச் ஆகலை. 1200 அப்படின்னு தான் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கு. மற்றும்படி அதில் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த மந்த் சரியான விலை குறைவாக தான் போகும். குறைவாக தான். சரி, என்ன ப்ரைஸ்? பவுன் இப்போ 192,500 போகுது. 192,500. அது இங்கே சிலோன் பவுன் தான். சிங்கப்பூர் சொன்னால் ஒரு டிசைன்களை பொறுத்து அது சேஞ்ச் பண்ணப்படும். சரி, அப்போ இந்த கரெக்ட் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, 24 கரெக்ட் என்ன ப்ரைஸ், 22 கரெக்ட் என்ன ப்ரைஸ். ஸோ அதை பற்றி நம்ம விளக்கம் பலருக்கு தெரியாது இல்லையா? ஸோ சொல்லிடுங்க. இப்போ 24 கரெக்ட்னு சொல்லிக்க, இப்போ இன்றைக்கு 24 கேரட் இந்தியான் பெறுமதி 2,11,000 போகுது. 2,12. இப்போ அதில் இருந்தால் நாங்கள் இப்போ 22 கேரட், 21 கேரட், 18 கேரட் அதுக்கேற்ற மாதிரி 24 கேரட்ன்ற விலையை பார்த்துட்டு அதில் இருந்து இது செய்து இங்கே செய்கிறதுக்கு லேபர் சார்ஜ் வரும், கூலி செய்தாரும். சிங்கப்பூர் சொல்லிக்க இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு தங்க ரேட் பார்த்து அதில் இருந்து சிங்கப்பூர் நகை கண்டு பிக்ஸ் விலையாக வேறு. இப்போ 2,15,000 ரூபா, 2,20,000 ரூபா ஒரு பொருள்களை பொறுத்து. இப்போ இப்படி ட்ரிங்க் எல்லாம் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ட்ரிங்க் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2,15,000 ரூபா, 2,20,000 ரூபா அப்படி வரும். இது ஒரு பவுன் அப்படியா? சரி சரி, ஒரு பவுன் இருக்குது. ஓகே, ஒரு பவுன். இது என்ன பிரைஸ்? 2,15. 2,15 இருந்து 2,20, 22. ஒவ்வொரு நாளை பொறுத்து நீங்க எடுக்கிற நாள் டிசைனையும் பொறுத்து தான் பிரைசஸ் அவங்களால ஜட்ஜ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ நாங்க இப்போ ஒரு பிரைஸை சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் அண்ணா இந்த பிரைஸ் சொன்னாரு பட் இங்க கூடவா இருக்கு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வார ரேட்டை வச்சுதான் நாங்களே ஒரு நாளும் பிசினஸ். கண்டிப்பா நாங்க இந்த கடையில் இருக்கிற டிசைன்ஸை மட்டும் உங்களுக்கு ஆடிட்டு போறோம். சும்மா நார்மலா சொல்லிட்டு போவோம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படிதானே? சரி, ஓகே. இதோட டிசைன்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. ட்ரிங்கிலேயே நிறைய இப்போ லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு கண்டு இருக்குது டிசைனு. அதில் இப்போ ஜென்ஸ் டிசைனை பார்த்தோன்னு இருக்கிறோம். அதில் இப்படி சிங்க டிசைன் போட்டதுகள் இருக்குது, இப்படி புளி முகங்கள், அப்படி சும்மா இப்படி ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய டிசைன்கள் இருக்குது. நீங்கள் எங்கட கடைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய டிசைன்களும் பார்க்கலாம். நிறைய லேடிஸுக்கு சொல்லிக்க மஞ்சாடி கணக்கில் இருந்தே இருக்குது. 2 மஞ்சாடி 3 மஞ்சாடி அப்படி. இப்போ சரியான லைட் வெயிட்டில் இப்போ நீங்கள் ஒரு 7,000 இருந்தே நீங்கள் பார்க்கலாம். அது இந்த விலையில் இருந்தேன்னு சொன்னால் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு
ரெண்டு பாக்க கிஃப்ட் ஐட்டம் கூடவே இருக்குது. லைட் வெயிட்டில் நிறைய ஐட்டம் இருக்குது. பிரேஸ்லெட் இருக்குது, நெக்லஸ் இருக்குது. நெக்லஸ் எல்லாம் மரப்பவுன்ல இருந்தே இருக்குது. ஓகே ஓகே. அது குறையாகவும் இருக்குது. நான் கடைசி வந்து ஒரு அரப்பவுன். உங்களோட ஷாப்பில் வந்து ரெடிமேடாக வார டிசைனா இல்லை அது போனால் மக்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் காட்டினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து கொடுப்பீங்க? கூடுதலாக மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுத்துருக்காங்க. மக்கள் விருப்பத்தில் அதே இந்த டிசைன்களை நாங்கள் இது செய்யறோம். கூடுதலாக நாங்கள் செய்து கொடுக்குறது எங்களோட பேஜில் போய் பார்த்தாலே தெரியும். கூடுதலாக அதை கேட்டதை தான் நாங்கள் செய்து கொடுப்போம். ஓகே ஓகே. சரி, அப்போ வந்து அவங்க ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் அதுக்கேற்ற டைம் இல்லை. இப்போ 2 days 3 daysலேயும் கஸ்டமர் கேட்குற டேஸுக்குள்ள அதுக்குள்ள. ஓகே ஓகே. சரி சரி சரி. அடுத்து நகை பிரியர்கள் லேடிஸோட ஐட்டம்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்து ரிங் ஐட்டம்ஸ். ஸோ காட்டுங்க. லேடிஸுக்குன்னு சொல்லிக்க நிறைய டிசைன்கள்ல இருக்குது. இப்போ சுத்து டிசைன், இப்படி சிம்பிள் டிசைன், பூ டிசைன்கள், இப்படி எனாமல் போட்ட மாதிரி பொலிவான டிசைன்கள், இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குமெண்டு. ஆனால் இதெல்லாம் லைட் வெயிட். 1 கிராம் 1.5 வெயிட் தான். நீங்கள் ஒரு 30,000 ரூபா 35,000 ரூபாக்குள்ள இந்த இதெல்லாம் 30,000 35,000 லைட் வெயிட். பார்க்கறதுக்கு நல்ல பொலிவா இருக்கு. அதிக விலை. அது அந்த ஜென்ஸோட மோதிரங்களோட விலையை நினைச்சிருக்கேன் 2.15 அந்த மாதிரி. 30,000 அப்படின்னு நம்பவே முடியல. சரி, இப்போ ஜென்ஸுக்கும் லைட் வெயிட்ல இருக்குது. அவங்களுக்கு வந்து பெரிய பொலிவாண்டி இருக்காது. இப்போ லேடிஸுக்குன்னு சொன்னா அவங்க சிம்பிளாகவும் போடுவாங்க தானே. லேடிஸ் ஐட்டம் கூடவே இருக்கு செலெக்ஷன். ஓகே மக்களே, அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற விடியும் அதாவது லேடிஸோட பிரேஸ்லெட் தான் பார்க்க போகின்றோம். ஸோ இது வந்து என்ன ப்ரைஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்னென்ன மாதிரியான அதாவது நிறைகள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ நாங்கள் லேடிஸ் ரிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்டுமே அதே மாதிரி தான் இருக்குது. லைட் வெயிட்ல இருக்குது. 1 கிராம் 1.5 அப்படி டிசைன்களில் நிறைய டிசைன்கள் இருக்குது. அதை விட கொஞ்சம் ஹெவியான ஐட்டங்களும் இருக்குது. இதுகள் பார்த்து கொண்டு இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் லைட் வெயிட் ஐட்டம். 1 கிராம் 1.5 இப்படி வார ஐட்டங்கள் போல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, என்ன ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதுகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. 35-40 இருந்து. பட் நம்பவே முடியல அந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக்கும் கொடுக்குது இல்லையா? லைட் வெயிட்லேயே பொலிவாக இருக்குது. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஆண்டில் பொலிவான ஐட்டம் தான் இது. நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டிசைன்கள். நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து இதே டிசைன்லேயே கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் இருக்குது. அது கொஞ்சம் டிசைனர் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அதில் இந்த போல்ஸ்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது இப்போ நீங்கள் முதல் பார்த்தது வந்து சின்ன ஐட்டம். இது வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு கைக்கு இன்னும் பொலிவாக இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்க சொன்ன மாதிரியே பொலிவா இருக்குது. அதாவது பிரைசஸுக்கு இந்த இதுன்னு சொல்லி தெரியாது, அதிக பிரைஸா தான் காட்டும் அதோட லுக். இது என்ன பிரைஸ்? இது வந்து அரப்பவுனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா அப்படி வரும். நல்ல பொலிவான ஐட்டம், பாவிக்கும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் பார்க்க போனோம்னு சொன்னால் இதில் கொஞ்சம் வேறு டிசைன்களை பார்க்கலாம். நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி ஐட்டம் தான். ஆனால் இதில் உங்களுக்கு லைட் வெயிட்டில் வேணுமெண்டா எடுக்கலாம். இந்த ஐட்டம் எல்லாம் 3/4 பவுன் அப்படி தான் இருக்குது. 6 கிராம் லேடிஸ் ஐட்டம் தான் இதெல்லாம். அடுத்து இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது ஈகிள் ஐ. பிக் பாஸ் பெண்டன், பிக் பாஸ் பிரேஸ்லெட், பிக் பாஸ் ஸ்ட்ரிங் எல்லாம் வந்திருக்குது. அதில் இது பிரேஸ்லெட், பிக் பாஸ் பிரேஸ்லெட் பாருங்க. அதுவும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்தவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ள. கேமராமேன் இந்த பெண்ணை காட்டுறாரு, டிஎம் போட்டு வச்சுக்கியா அப்படி இல்லை. சரி, ஓகே ஓகே ஓகே. இது என்ன ப்ரைஸ்? இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸஸை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏற்றதா இருக்கு அப்படின்னு சொன்னால் வாங்குவாங்க இல்லையா? கூடுதலாக ஃபாரினர்ஸ் தான் வந்து இதை பார்க்குறாங்க. அவங்க இப்போ பார்த்ததை பார்த்துட்டு இப்போ எங்கடையாக்களும் பிக் பாஸ் பெண்டன் இல்லையா, பிக் பாஸ் பிரேஸ்லெட் இல்லையான்னு வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த பிக் பாஸ் கூடுதலாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த டிசைன் வந்து. இதில் இருக்கிற இந்த நடுவில் தான் விஷயம், அதாவது ஈகிள் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கன் திருஷ்டிக்கு இது போடுறது அப்படின்னு செய்யலாம். ஆனால் கன் திருஷ்டிக்கும் போடலாம். இப்போ பிக் பாஸ் வந்து எல்லாருமே டிவி ப்ரோக்ராமில் பார்க்குறாங்க. நான் அந்த இதுலேயும் பிக் பாஸ் பெண்டன், பிக் பாஸ் பிரேஸ்லெட் அதனாலே ஃபேமஸ். ஒரு சிலர் வந்து அது என்னத்துக்கு போடுறேன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மெயின் ரீசன் வந்து அதில் நடுவில் இருக்கிற ஈகிள் ஐ, அதுக்காகத்தான் வந்து இது அதிகமானவர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கூடுதலாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கண் திருஷ்டி அதுக்காக தான் மெயினான விடயம். பட் அவங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணன் ஷேப்பில் இருக்கும்படியாக அவங்க அதை சொல்லியே வாங்க தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு ஏற்ற
மாதிரி, அதாவது 30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க செய்துமே கொடுப்பாங்க. இந்த பவுண்டில் வேணும், இந்த விலைக்குள்ளே வேணும் அப்படின்னும் பொழுது அந்த டிசைன்ஸில் உங்களுக்கு செய்து கொடுக்கையும் அவங்க தயாராக இருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். ஓகே, அடுத்து நாங்கள் பெண்ணன் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்க்கும் பொழுது நிறைய வெரைட்டி இருக்குது. சிங்கம் இருக்குது, பொலிப்பல் இருக்குது, பிக் பாஸ் இருக்குது, மீன் இருக்குது, அப்படி சொல்லி வெரைட்டியாக பெண்டன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸஸ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ப்ரேஸ்லெட் ரிங் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ பெண்டன் பார்க்க போகிறோம். பெண்டன்லையும் இப்போ எல்லா இப்போ ஆரம்பத்திலிருந்தே விலைகள் இருக்குது. ஆரம்பத்திலிருந்தேன்னு சொல்லிக்க பார்க்குறதுக்கு நல்ல பொலிவாக இருக்கும். ஆனால் சரியான வெயிட் குறைவு. இப்போ அந்த இதில் நாங்கள் இப்போ முக்கியமான டிசைன்களை பார்க்க போனோம்னு சொன்னால் லேடிஸ் ஐட்டம் தான். லேடிஸ் ஐட்டத்தில் வந்து இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க 1 பவுன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1 பவுன் இல்லை, வெறும் மர பவுனே தான் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி கலெக்ஷனுகள் எங்கள்கிட்ட நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இதெல்லாம் பொலிவாக இருக்குது நிறைய விடயங்களை பார்க்க. அதாவது வந்து பவுன் குறைவாக இருக்குது, ஆனால் பார்க்கும் பொழுது அதிகமான பவுனில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது கூட இந்த புலிப்பல்லு டிசைன் அதில் தனி கோல்டில் மட்டும் இது செய்திருக்கு. அது மரப்பவுன் தான் இருக்குது. இது அரை பவுன், ஒரு மரப்பவுன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு 1 பவுன் போலயே இருக்கும். இந்த பெண்டன் தான் இப்போ அதிகமாக எல்லாரும் நான் சொன்னேன். இப்போ பிக் பாஸ் பிரேஸ்லெட் பார்த்தீங்க, அதில் இப்போ பெண்டனும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ப்ரைஸை கேட்டு நானே கேட்டேன், என்னப்பா இவ்வளவு குறைவாக இருக்கு. ஆனால் நான் அதிகம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப சீப்பாக இருக்குது. சரி, இந்த பெண்டன் வந்து வரும் 25,000 ஸ்டார்ட் பண்ணுது எங்கள்கிட்ட. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். 25,000 ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் பிடிச்ச டிசைன் பிடிச்ச இதை பார்த்து எடுக்கலாம். ஓகே, சரி, அடுத்த சாப்டருக்கு போகலாம். இப்போ பெண்டன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சாமி பெண்டன்கள் கூட எல்லாரும் விரும்புகிறத, அதை விட இப்படி லெட்டர் பெண்டன்கள் கூட இதுவுமே ரீசெண்டாக, அதாவது வந்து இந்த ஈகிளா எவ்வளவு ட்ரெண்டிங்கோ அதே மாதிரியே இப்போ இந்த தனி லெட்டருமே பெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்குது, விலை கூடன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி லைட் வெயிட் தான். இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா 12,000 ஸ்டார்ட் பண்ணுது. இதை விட சின்ன இதுலேயும் இருக்குது. ஆனால் இதுகள் நல்ல பொலிவாக இருக்கும். நல்ல 22 கட்டிலேயே செய்து வச்சுருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன லெட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அடுத்து நாங்கள் ஜென்ஸோட பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் லேடிஸுன்ற பார்த்து நாங்கள் பிரேஸ்லெட், அதில் இப்போ ஜென்ஸுன்ற பார்க்க வந்திருக்கோம். ஜென்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டில் இல்லை, லைட்டில் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் செய்திடலாம். அதில் இப்போ நான் இப்போ இருக்கிற டிசைனில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதில் இந்த ஐட்டம் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் லைட் வெயிட் தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த கைச்செயினை பார்த்தோம்னு சொன்னால் இது வெறும் அரை பவுன் தான் இருக்குது. வெறும் 4 கிராம் கை செயின். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போனீங்கன்னு சொன்னால் பாய்ஸ் கலெக்ஷன். அதில் அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒரு 90,000 ரூபா 1 லட்சம் ரூபா அந்த ப்ரைஸுக்குள்ளே இந்த இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் பார்க்குற எல்லா டிசைனுமே அந்த ப்ரைஸுக்குள்ளே வரும். இப்போ இதை விட நீங்கள் கூட இதெல்லாம் கொஞ்சம் பொலிவாக இருக்குன்னு. இதெல்லாம் வெயிட் கூட தான் இருக்கும். ஆனால் நல்ல டிசைனுகள். இது வந்து 3/4 பவுன் இருக்குது. 3/4 பவுன் பொலிவான டிசைன். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நேராக வந்து பார்க்கலாம். ஓகே, இது என்ன ப்ரைஸ்? சேம் அதே. இது உங்களுக்கு ஒரு 1.45 1.50 கிட்ட வரும். 3/4 பவுன் இருக்குது. ஓகே ஓகே. ஓகே, அடுத்து நாங்கள் லேடிஸோட நெக்லஸ் ஐட்டம் பார்க்கலாம். ஸோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்ணை கவர்ற மாதிரி டிசைன்ஸில் வெரைட்டியாக இருந்துட்டு இருக்குது. ஸோ என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ நெக்லஸ் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நெக்லஸில் வந்து நாங்கள் படிப்படியாக போகலாம். இப்போ வெயிட் குறைஞ்சத்தில் இருந்து நாங்கள் படிப்படியாக போனோம்னு சொன்னால் வெயிட் கூட நீங்கள் எத்தனை கிராம் எத்தனை பவுன் பார்க்க போகிறீங்கன்றதை நாங்கள் பார்க்கலாம். அதில் நெக்லஸில் நிறைய டிசைன்களில் நிறைய வெயிட்டுகளில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதில் நாங்கள் இப்போ வெயிட் குறைஞ்சதை பார்ப்போம். வெயிட் குறைஞ்சதுலேயே இப்போ இந்த நெக்லஸை பார்த்தோம்னு சொன்னால் 3 கிராம் நெக்லஸ். இது அரை பவுனுக்கும் குறைவான நெக்லஸ். பாருங்க எவ்வளோ பொலிவாக இருக்குண்டு. நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லது. மற்றது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகே, கொஞ்சம் ஒரு ஏஜானாக்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே ஃபங்க்ஷன் பட்டர்ஃப்ளை டிசைன் ஃபங்க்ஷனுகள் அங்கே இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு
நல்ல டிசைன் உங்களுக்கு. அதோட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, நீங்கள் இந்த ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். பொக்ஸைனில் வந்துருக்குது, சிம்பிளாக ஒரு பெண்டனில் வந்து பொக்ஸைனில் வந்துருக்கு. நீங்கள் இது கலட்டி யூஸ் பண்ணணுமென்று இல்லை, சிம்பிளாக யூஸ் பண்ணுறது டெய்லி பாவிக்கலாம். ஓகே, அடுத்து மற்றது இந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த பாருங்க, அந்த மணி வந்து நீங்கள் பிரேஸ்லெட்டில் பார்த்துருப்பீங்க, மணி வச்ச மாதிரியே சிம்பிளா ஒரு டிசைன். முன்னுக்கு கூட லேடிஸ் எல்லாம் சிம்பிளா தானே விரும்புவாங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கு, இதே மாதிரி கலெக்ஷன் இருக்குது. அப்படியே மணி வச்ச மாதிரி கீழே வந்து பூ டிசைன் நல்லா இருக்கு, ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நீங்க போடும் பொழுது. சரி, அடுத்து அதோட நீங்கள் இப்ப இதெல்லாம் பாக்குறீங்க, வெயிட் கூட இல்ல, சரியான வெயிட் எல்லாமே நான் காத்த மாதிரி இருக்குங்க, பாக்குறதுக்கு நல்ல பொலிதா இருக்கு. இப்ப இந்த டிசைன் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா குயின்ஸ் டிசைன், காசு டிசைன் கூட எல்லாருமே வந்து கேட்பீங்க, எங்களை காசு நெக்லஸ் இருக்கா, காசு நெக்லஸ் இருக்கா. அதுலயும் இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதாவது இந்த மாதிரி காசு மாலை அப்படின்ற, அது காசு மாலையும் இருக்கு, அது கொஞ்சம் ஹெவி ஐட்டம். இது வந்து அந்த காசு நெக்லஸ்லயே நிற குறைஞ்சது. இப்ப சில பேர் வந்து அவங்க பட்ஜெட்டுக்குள்ளதான் பார்ப்பாங்க, காசு நெக்லஸ் தான் கவர்மெண்ட் கேட்பாங்க. இப்ப அவங்களோட நலன் கருதியே நாங்கள் அவங்களுக்காகவே காசு நெக்லஸ் இப்படியான டிசைன்களை எடுத்து வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இது மட்டும் இல்ல, நீங்கள் பாக்குற டிசைனை விடவே வேற வேற டிசைன்களும் உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் எங்களோட ஷோரூம் வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க பார்த்து உங்களை பார்த்த டிசைன் எடுக்கலாம். கண்டிப்பா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதாவது விட்டு விட்டு இது பாருங்க, நீங்கள் அந்த பெண்டன் ஒன்றுமே இல்லை, ஆனா கூடுதலா இப்ப லேடிஸ் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, எனக்கு கீழே பெண்டன் ஒன்றும் தேவையில்லை, பிளேனாவே வேணும், அதுல போர்ட்ஸ் வச்ச மாதிரி வேணும், ஒரு சில பேர் இருப்பீங்க. கட்டாயம் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அப்படியான டிசைன்களை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாங்கள் இவ்வளவு நேரமே லைட் வெயிட்டான நெக்லஸ் ஐட்டம்ஸ் பார்த்துருந்தோம். இப்ப வந்து அதிகபட்ச நிறை கொண்ட நகைகளை பார்க்குவோமா? ஓகே, அண்ணா சொன்ன மாதிரியா இது வந்து நிற கூடினது, வெயிட் கூடின நெக்லஸ்கள் பார்க்க போறோம். அதுல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பதக்கம், அட்டியல் அப்படியான ஐட்டங்களும் இருக்குன்னு சொல்லி. அதுல நாங்க அந்த அட்டியல் டிசைனை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீங்க இணைக்கலாம் இது முதலே வந்த டிசைன் சொல்லி. ஆனா இப்ப முதலே வந்த டிசைன்கள் தான் திருப்பி பொருநர்ஸ் வந்து கூட எங்களுக்கு அந்த பழைய காலத்து அட்டியல் வேணும், பழைய காலத்து ஜிமிக்கி வேணும்னு சொல்லி ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படியான ஐட்டங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எங்கள்கிட்ட நேரடியா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம், அல்லது உங்களுக்கு உடனே ரெடிமேடா தேவைன்னு சொன்னாலும் பாருங்க வந்து எடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த அட்டியல் பார்க்கலாம். இது வந்து இப்ப இமிடேஷன்ல நிறைய பேர் அதிகமா போடுவாங்க, லேடிஸ் கூட அந்த கழுத்தோட ஒட்டி போடுவாங்களே, அதுலயே இது வந்து சிம்பிளா அந்த அட்டியல் டிசைன்லயே செயின் வருது. உங்களுக்கு பேக் செயினுக்கு வந்து செயின் வரும், நடுல வந்து பெண்டன்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். கூட நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க எங்களோட பேஜ்லையும், நேரம் வந்தீங்கன்னு சொன்னா பார்க்கலாம். இதுல வேற வேற டிசைன்களையும் இருக்குது. இந்த பாருங்க, உங்களுக்கு கையோடய நான் காட்டுறேன். இதெல்லாம் இப்போ கூடுதலாக லேடிஸ் போடுற டிசைன் நீங்கள் பாருங்க, நடுவில் ஒரு வெறும் சிம்பிள் பெண்டனோட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுல நீங்க விலையில பார்க்க போனீங்கன்னு சொன்னா இது 1.5 பவுன் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. 1 பவுன் 1.5 பவுன் சொல்லிக்க இப்படியான ஐட்டங்கள் நீங்கள் வந்து ஒரு பவுன் சொன்னாலே 10 லட்சம் ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. 10 லட்சம் ரூபா இந்த டிசைன்கள் தேவைன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்க செய்து தருவோம். ஆர்டர் பண்ணாலும் எடுத்து தருவோம். உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்து தருவோம். கூட மாடலிங் செய்யற லேடிஸ் விரும்புவாங்க இப்படியான ஐட்டம். பாருங்க, தங்களுக்கு தேவைன்னு தேடி திரிவாங்க. பாருங்க, இதெல்லாம் புதுசா வந்த ஐட்டம் ட்ரெண்டிங்ல இருக்கிறது. இப்படி நெக்லஸ்கள் நீங்கள் பாவிக்கிறீங்கன்னா தெரியும், வித்தியாசமான டிசைன் வித்தியாசமா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல டிசைன், ஒரு பக்கம் வித்தியாசமான டிசைன். அந்த இதுதான் முன்பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லப்பா இதுதான் முன்பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும். நாங்க ஆரம் என்னென்ன டிசைன்ஸ்ல இருக்கு, என்னென்ன பிரைசஸ்ல இருக்கு, என்னென்ன கலெக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆரம் நெக்லஸ் கட்டாயம் கல்யாணத்துக்கு தேவையான ஒன்று. அதுல நீங்கள் இப்ப நீங்க இன்னைக்கெல்லாம் ஆரம்னு சொன்னாலே இப்ப 5 பவுன் 6 பவுன்ல தான் எடுக்கணும்னு சொல்லி யோசிக்கவே தேவையில்லை. 2 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஆரம் வந்து வெறும் 2 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதே மாதிரி நெக்லஸ் 1 பவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. நீங்க 3 பவுனுக்குள்ள ஆரம் செட்டை முடிச்சிடலாம். உங்களை சீதனமா கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் கிஃப்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வெறும் 3 பவுனுக்குள்ளேயே 2 விஷயத்தையும் முடிச்சிடலாம். அதுல வாங்க கொஞ்சம் செலெக்ஷனை பார்க்கலாம். சரி, அதில் பாருங்க, இவர் வச்சிருக்கிற கையில் வச்சிருக்கிற டிசைன் வந்து வெறும் 2 பவுன் நெக்லஸ் தான். 2 பவுன் பார்க்கறதுக்கு 5 பவுன் பொலிவாக இருக்குமே. இதுல செட் நெக்லஸ் இந்த பாருங்க இதில் இருக்கு. இது வெறும் 1.5 பவுன் தான். செட்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லியிருக்கா 3 பவுனில் ஆரம். இந்த டிசைன் வந்து அப்படியே 3 பவுன் இருக்குது. நீங்கள் பார்க்குற டிசைன் எல்லாமே வெறும் 3 பவுனுக்குள்ளேயே அப்படியே பார்த்துருக்கலாம். இது மட்டும் கலெக்ஷன் இல்லை, வேறு கலெக்ஷன்களும் இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்க.
ஓகே, அதே மாதிரி பட்ஜெட்டுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது சொன்னது போல. குறிப்பாக இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லல. அது என்னடா தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் வந்து அதிகமாகவும் குறையும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறத பொறுத்து அந்த நாளில் உங்களுக்கு லக்கி ஜாமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் குறைவாக கிடைக்க சான்சஸ் இருக்கு. நீங்கள் ப்ரைஸை பற்றி யோசிக்கிறது இல்லை மக்களே, எங்கள்கிட்ட வாங்க, எவ்வளோ கம்மி பண்ணி தருவோமோ அவ்வளோ கம்மி பண்ணி தருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே சரி, இப்போ நாங்கள் அடுத்து வளையல் பார்க்கலாமா? ஓகே மக்களே, அடுத்து நாங்கள் நான் சொன்னது போலயே வளையல் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது, அதாவது வளையல் அப்படின்னு சொல்லும் பொழுது வெரைட்டியாக இருக்குது. குறிப்பாக பூட்டு காப்பு அப்படின்னு சொல்லுவார்கள், கோது காப்பு அப்படின்னு சொல்லுவார்கள். வேறு என்ன சொல்லுங்கள் வெரைட்டி இருக்கு? பொலிவான காப்புகள், சோடி காப்புகள், அப்படி நிறைய டிசைன் இருக்கு. எஸ், மற்றது மக்களுக்கு நாங்கள் என்னென்னு சொல்கிறது, இப்போ ப்ரைஸஸ்ன்னு சொல்கிறத விட அவங்க முதல் மெயினாக வந்து எங்கள் டிசைனை கட்டாயம் வெளியே பற்றி அவங்க யோசிக்கவே கூடாது. இதில் கொஞ்சம் காப்பு கொஞ்சம் வெயிட் கூட தான். அதில் உங்களுக்கு நுட்பமான காப்புகளும் இருக்குது, ஹெவியான காப்புகளும் இருக்குது. இப்போ நான் காட்ட போகிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி தான். 1.5 பவுன் 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த காப்புகள் எல்லாம் 1.5 பவுன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இதில் தனி பவுன்லையும் இருக்குது. அந்த உங்களுக்கு இது பூட்டு காப்பு பார்க்குறீங்க. பூட்டு காப்பு சுர வைக்கிற இடத்த வந்து சின்ன ஸ்டோன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கல் சில பேர் கல்லையும் விரும்புவாங்க, சில பேர் கல்லை விரும்ப மாட்டாங்க. இது வந்து கல் வச்சிருக்கு. இதில் உங்களுக்கு இதுலேயே பாருங்க, இந்த காப்பில் வந்து கல் வைக்கல, தனி வித்தியாசமாக இருக்குது. நடுவில் வந்து இல்லை சுருள் காப்பு இல்லை, இது 3 லைன் காப்பு 2 லைன் காப்புன்னு சொல்லுவாங்களே, அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமானது. இது வெறும் தனி பவுன் தான். இதில் கல் ஒர்க் ஒன்றும் இல்லை. இது 2 பவுன் தான் இருக்குது. இந்த காப்பு வந்து 2 பவுன் தான் இருக்குது. நம்பர் மாதிரியா இருக்கு. ஒரு 2 பவுன் தான். இது வந்து பூட்டு காப்பு டிசைன்கள் இருக்குது. மற்றது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற காப்புகள் இப்படி அந்த சங்கராபரண காப்புண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சங்கராபரணம். சங்கராபரணம் பேருக்கு ஏற்ற மாதிரியே காப்பு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நீங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விளாங்க உங்களுக்கு. இதுல பூட்டு காப்பும் இருக்குது, செட் காப்பும் இருக்குது. இது எனக்கு கண்ணுக்கு குத்திட்டே இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சரி, இப்போதான் வேல் காப்புன்னு இருக்குது. எல்லாருமே கூட அதுல வேல் காப்புலேயே ருத்ராட்சம் வச்சிருக்குது. உங்களுக்கு அப்படி ஒரிஜினலாக வேலோட ருத்ராட்சம் வச்சிருக்கு. இதில் வேலும் வேறு டிசைன்லையும் இருக்குது. காட்டுன்னு பாருங்க, எங்களுக்கு இருக்குமா? எஸ், பார்த்தீங்கன்னா 2 பேருமே போடலாம், லேடிஸும் போடலாம், ஜென்ஸும் போடலாம். இது ஓகே அது கொஞ்சம் பார்க்குறோம். அதில் ருத்ராட்சம் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு பக்கம் இது 2 பவுனா? இது 2 பவுன். நல்ல பொலிவான காப்பு, ஹெவியான காப்பு. பாவிக்காதுன்னு யோசிக்காதீங்க, நல்லா பாவிக்கும். அதே மாதிரி இது வந்து டியூப்லெஸ் செய்தது. இதுவும் பாவிக்காத நினைக்காதீங்க, பாவிக்க நல்லாவே வேல் காப்பு தான். நார்மலாகவே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது சைஸ்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமென்னு சொல்லி எல்லாம் ஃப்ரீ சைஸ் தான். ஓகே, பெரியாக்கள் டிசைன் தான். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் வேணும்னு சொன்னால் இந்த அவங்களுக்கும் அதே காப்பு இருக்குது. அந்த சங்கராபரண காப்புன்னு சொன்னது சுர வச்சதும் இருக்குது. அதே இந்த காப்புக்கு சங்கராபரணம் அப்படின்னு சொல்லி வந்தா தெரியும். சங்கராபரணம்னு சொல்றது அந்த காப்பில் பாருங்க நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கு. அதால அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே சங்கராபரணம் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆடம்பரம் அப்படின்னு சொல்லியா? ஓகே சரி. போல்ட்ஸ் வச்ச மாதிரி லேடிஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸ்டோனுகள் வச்ச மாதிரிங்க. ஓகே, இதுதான் சபோனா காப்பா பாருங்க மக்களே. இந்த கலரிங்கள் போட்டு கல்லுகள் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக முந்தி அந்த வெறும் கல்லோடையே வெறும் அது கொஞ்சம் வித்தியாசமான கல். இப்போ கொஞ்சம் வித்தியாசமான ஒர்க்குகளோட வித்தியாசமான டிசைன்களோட வந்திருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்க்கலாம். எனாமல் போட்டு ஸ்டோன் வச்சு அப்படி வித்தியாசமான டிசைன்கள்லாம் இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்து நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், அதாவது பெண்களுக்கு குறிப்பாக இந்த தோடு அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விடயம். அவர்களை வந்து இன்னுமே வடிவாக காட்டும் இல்லையா? ஸோ தோடில் வந்து டிசைனாக தேடிட்டு இருப்பாங்க. வெரைட்டியாக டிசைன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் எங்களோட அண்ணா கொடுக்க போகிறாரு. சரி, ஓகே வாங்க. இப்போ எல்லா கலெக்ஷனுமே பார்த்து கொண்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் பெண்களுக்கு கட்டாயம் தேவையான ஒன்று இயரிங்ஸ் தான். தோடு கட்டாயமே அது இப்போ பெண்களுக்கு நார்மலாகவே அவங்க அழகு தான். இன்னும் அளவுங்களுக்கு அழகு சேர்க்கணும்னு சொன்னாவே இயரிங்ஸ் தான். அதுலேயும் அதாவது தோடுகளை போட்டால் இன்னும் பேரழகா தெரிவாங்க. அதில் நாங்கள் இப்போ தோடு டிசைனை பார்க்கணும்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஹெவியான ஐட்டம் மட்டும் இல்லை, லைட் வெயிட்லேயே இருக்குது. ஜிமிக்கி ஐட்டங்கள் இருக்குது, சும்மா சிம்பிள் தோடுகளும் இருக்குது.
ஜிமிக்கி கமல் அந்த பாடல் வந்த பிறகு அதிகமானார்கள் இந்த ஜிமிக்கி தேடுறது வழக்கம். அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இப்போ பார்த்து இருக்கிறாங்க தானே, பார்ப்பாங்க இதெல்லாம் பெருசா இருக்குது, அண்ணா வெயிட் கூடதா இருக்குமே என்று யோசிப்பாங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல நெக்லஸுக்கு சொன்ன மாதிரியே இயரிங்ஸுக்கும் அதை தான் சொல்றேன். இந்த ஜிமிக்கி எல்லாம் நீங்க நினைப்பீங்க 1.5 பவுன் 2 பவுன் இருக்குமெண்டு. ஆனா நீங்க யோசிக்க வந்தவையில் இது வெறும் இந்த ஜிமிக்கி வந்து 1 பவுன் தான் இருக்குது. இந்த ஜிமிக்கி தோடும் ஜிமிக்கியும் சேர்த்து அப்படியே 1 பவுன் தான் இருக்குது. நல்ல பொலிவான ஐட்டம். நீங்கள் பாவிக்கும் பண்றதை யோசிக்க தேவையில்லை. 1 பவுனும் குறையதான் இருக்குது. வித்தியாசமான டிசைனுகள், வித்தியாசமான வெயிட்டுகள்ல உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஜிமிக்கி மட்டும் இல்லாமல் இப்படி வேற தோடு டிசைன்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இது என்ன டிசைன் சொல்லுவாங்க? இது வந்து பிரவீனா டிசைன் சொல்லுவாங்க. வித்தியாசமா டிசைனோட பேர் சொல்ல இது செய்ய போறேன். ஓகே, அந்த விஷயத்த நாங்க பிறகு பார்ப்போம். இது பிரவீனா டிசைன் சொல்லுவாங்க. கூடுதலா பெண்கள் வந்து இப்படியான டிசைனை தான் விரும்புவாங்க. மற்றது சிம்பிளா போடுறவங்களும் அப்படி. இது கூட வெட்டிங் பண்ணாங்க போடுறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாருமே அது போடுறாங்க. எனக்கு சொன்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பொலிவா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும், சரியான வெயிட் குறைவா இருக்கும். காப்பவுன் குறைவா தான் இருக்கும். பார்த்தா அவங்க அந்த 1/2 பவுண்ட பொலிவு அப்படி காட்டும். கூடுதலா இப்படியான டிசைன்களை எல்லாரும் விரும்புவாங்க. ஓகே, தங்கம் அப்படின்னு சொல்றது ஒரு பொக்கிஷமான விடயம். அதாவது எல்லாருமே உடனே வாங்கிட முடியாது, நினைச்ச உடனே. அதாவது காசை வந்து அதுக்காக சேமிச்சு ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் எங்களால் வாங்கி கொள்ள முடியும். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரியான டைம்ல வந்து எங்களுக்கு நிறைய செலவுகள் வரும் பொழுது இந்த மாதிரியான விடயங்களுக்குமே எங்களை வாங்கி கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காகவே வந்து இவங்க ஒரு சிறப்பான திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷனை இப்போ அண்ணா எங்களுக்காக கொடுப்பார். நாங்கள் இவ்வளவு நேரமும் எங்களோட கடையில் இருந்த நகைகள், எங்களோட கடைகள் இந்த மாதிரி டிசைன்கள் இருக்கிறன்றதை பார்த்தினாங்க. மற்றது இப்போ நீங்கள் சிறுகத்தான் ஒரு காசை சேர்த்து போட்டு தான் நீங்கள் அந்த காசை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கட்டி நகை எடுக்கிறீங்க உடனே. அது நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ மக்களுடைய நலனை கருதி நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்க கையில் காசை வச்சிருந்தா ஏதாவது வேறு ஒரு தேவைக்கு அவங்க எடுத்துருவாங்க. அப்போ அவங்களோட நலனை கருதி நாங்கள் அவங்களுக்கு இப்போ கிழமையோ அல்லது மாசமோ அந்த காசை எங்கள்கிட்ட கொண்டு வந்து அந்த காசை சேமிக்கிறாங்க. அவங்க அந்த காசை எங்கள்கிட்ட தந்து சேமிக்க வந்து ஒரு தொகை சேர்ந்துரும் எங்கள்கிட்ட. இப்போ மாதம் கொண்டதோ இல்லை கிழமை ஒன்று சேரிக்க வந்து அந்த தொகை சேர்ந்துரும் எங்கள்கிட்ட. சேர்ந்த கையோட அவங்க ஜுவல்ஸ் எடுக்க போகிற ஐடியா வந்த கையோட ஒரு தொகை 1 லட்சமோ 2 லட்சமோ சேர்ந்த கையோட அவங்க வருவாங்க எங்கள்கிட்ட. அந்த நகையை இப்போ எங்கள்கிட்ட இருந்து அந்த 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 கட்டின காசுக்கு தான் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கட்டின காசுக்கு ஏற்ற மாதிரி வெளியே நல்லா கம்மி பண்ணி லெஸ் பண்ணி கொடுப்போம். அதோடு நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களோட மற்ற பிரான்ச் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து செய்த நாங்கள் இப்போ இப்போ புதுசாக இது ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் அப்படியே மேராவதுக்கு உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் கையில் கிடைக்கிற 3000மோ 2000மோ எங்கள்கிட்ட கொண்டு வந்து கட்டி சிறுக சேமிக்கிறதா உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு இதாக வந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு அப்படியான ஐடியா தோணிச்சுன்னு சொன்னால் லேட் பண்ணாதீங்க. உடனே வந்து நீங்கள் காசை சேமிங்க. உங்களுக்கான தேவையான நகையை எங்கள்கிட்டயே பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இது ஒரு எல்லாருக்குமே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏழைகளுக்கு வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா மக்களே வந்து நீங்களுமே இந்த மாதிரியான திட்டத்துக்கு உங்களை தயார்படுத்தி ஈடுபடுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான தருணம் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் இந்த கடையில் இருக்கக்கூடிய விடயங்களை எங்களோட மக்களோட வந்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு அங்காடித்தரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அனுராஜ். நன்றி.